ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். சங்கீதம் 119 வசனம் 73 80 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். தலைப்பு: கடவுளுடைய திருச்சட்டத்தின் ஒழுங்கு முறை. இந்த வேத பகுதியை ஆசி சபையின் தமிழாக்கத்தில் இருந்து வாசிக்க விரும்புகிறேன். உம் கைகளே என்னை உருவாக்கின, என்னை வடிவமைத்தன. உம் கட்டளைகளை நான் கற்றுக்கொள்ள எனக்கு மெய் உணர்வு தாரும். உமக்கு அஞ்சுவோர் உமது வாக்கை நான் நம்பினதற்காக என்னை கண்டு மகிழ்ச்சியுறுவர். ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ? நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். செருக்குற்றோர் வெட்கி போவார்களாக. அவர்கள் பொய்யுரை கூறி என்னை ஒடுக்கினார்கள். நானோ உம் நியமங்களை பற்றி சிந்தனை செய்வேன். உமக்கு அஞ்சி நடப்போர், உம் ஒழுங்குமுறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. உம் நியமங்களை பொறுத்த மட்டில் என் உள்ளம் மாசற்றதாய் இருப்பதாக. அதனால் நான் வெட்கப்படுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய வேத வசனங்களின்படி எங்களை உயிர்ப்பித்து எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வேத வாசிப்பில் பங்கு பெற்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றுக்கு மேலாக ஆவிக்குரிய விதத்திலே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் இந்த பூவுலகில் வாழும்படியாக, உம்முடைய வசனங்களுக்கு ஏற்ப வாழும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். இதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அபிதமாக வேத வெளிச்சத்திலே நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன், ஆமேன், அல்லேலுயா.